நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புறேன். சிகரெட் ரொம்ப ஆபத்தான ஒரு பொருள். அது உடம்புல பலவிதமான நோய்களை உருவாக்கி உயிரை கூட எடுத்துரும். அதனால தான் பசங்களா, சிகரெட்டிட்ட இருந்து தூரமா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்புறம் பாண்டி, நீ பண்ண தப்புக்கு 3 நாளைக்கு உன்னை ஸ்கூல்ல இருந்து நீக்கிறேன். ஹெட்மாஸ்டர் சார், நீங்க இவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்து ரொம்ப சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. நான் உங்களுக்கு நம்பிக்கையை தரேன் ஹெட்மாஸ்டர் சார். இந்த விஷயத்துல நான் அவனை ரொம்ப கடுமையா எச்சரிச்சு வைக்கிறேன். ஒருப்படாத அவனே. இப்பவாது உனக்கு புத்தி வந்துச்சா இல்லையா? சரிப்பா, இதுக்கப்புறம் நான் எப்பவும் சிகரெட்டை கையில கூட தொட மாட்டேன். மீரா, நீமே பாரு, எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு நான் உன்னை எப்படி பழி வாங்க போறேன்னு. அடே எங்கப்பா, உன் ஜடை எவ்வளவு நீளமா வளர்ந்துருச்சு. குண்டு பாட்டி, எவ்வளவு நீளமா வளர்ந்திருக்கு? இவ்ளோ, 1 இன்ச்சை விட அதிகமா. குண்டு பாட்டி, சொல்லுங்க. நான் எவ்வளவு பால் குடிச்சிருக்கேன், ஆனா எத்தனோண்டு தான் வளர்ந்துச்சா? பின்ன என்ன, நீ எவ்வளவு வளர்த்துன்னு பண்ற பால் குடிக்கும் போது. உன் கலாட்டெல்லாம் கம்மி பண்ணாதான் உன் ஜடையும் பெருசாகும், அப்புறம் உன் முடி நீளமா இருக்கும். குண்டு பாட்டி, இந்த ஜடையும் முடியும் ஒண்ணுதானே? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன். தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை நான் தட்டி எழுப்பிட்டேனே. பொழுது விடிஞ்சு சாயிற வரைக்கும் உன்னோட கேள்விங்களுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. பாட்டி, அமைதியா இருங்க. நீங்க என்ன கேட்டாலும் மீராவோட கேள்வி காலி ஆகாது. மீரா, நீ எனக்கு உதவி பண்ணல, அதனால நான் உனக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்ன பரிசுனா, எனக்கு புது கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்ல மீரா, என்கிட்ட அதை விட ஒரு நல்ல பொருள் இருக்கு. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? இந்தா. இது என்னதுன்னா, இவ்ளோ சின்ன பென்சிலா? இதான் என் பரிசா? மீரா, இது ஒன்றும் சாதாரணமான பென்சில் இல்ல, இது அப்பாவோட பென்சில். அப்பா இதை எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் இதை நான் இத்தனை வருஷமா பத்திரமா வச்சிருக்கேன். இப்ப நான் உனக்கு இதை கொடுக்கறேன். சரிங்க அண்ணா. அண்ணா, ஒருவேளை நான் இந்த பென்சிலை பயன்படுத்தினேன்னா அது ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிடும்ல? ஆனா மீரா, உனக்கு எழுத வேற பென்சில் இருக்குல்ல, அதனால இதை பத்திரமா வச்சுக்கோ. இதுல அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கு. இப்போ உனக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோ. சரிண்ணா, நான் என்னைக்குமே அப்பாவோட பென்சிலை என்கிட்ட பத்திரமா வச்சுக்கிறேன். என்கிட்ட கொடு. அந்த பென்சிலை என்கிட்ட கொஞ்சம் காட்டு. இல்ல, நான் காட்ட மாட்டேன். யாருக்கு தெரியும், இது உடைச்சிட்டீங்கன்னா இது அப்பாவோட பென்சில். நான் இதை பத்திரமா வச்சிருப்பேன். அடி பாவி, நான் என்ன சின்ன குழந்தைய அதை உடைக்கிறதுக்கு? இது என் பூபதியோட பென்சில். என்கிட்ட அதை கொடு. இல்ல. ஏய், கொடுக்கறியா இல்லையா? அத்தை, பாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? தெரியலப்பா, என் கை ரொம்ப அதிகமா வலிக்குது. அத்தை, நீங்க மாடிக்கு போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போங்க அத்தை. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்.